யாமி கலித்வம் தம் கவிம் லோக திவாகரமிஷகோவி பிரகாஷாவிராவித்யன்னிரதந்தமஹ வாழிபரகாலன் வாடிகலிகண்டி வாழிபுரையிலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வையால் மந்திரங்கள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடிதியும் அடங்கா நெடும்பிறகு நெஞ்சுக்கு நல்ல உதம் தமிழரன் நூல் துறைகள் நெஞ்சுக்கிழக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சிக்கணலின் பொறி பரகாலன் பருவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கிற 6 பிரபந்தங்கள். இந்த 6 பிரபந்தங்களுக்குள்ளே தலையாயது பிரதமமான பிரபந்தம் என்பது பெரிய திருமொழி. திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை, அதனுடைய லாபத்தை, மந்திர லாபத்தை, திருமந்திர லாபத்தை, திருமந்திரம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கக்கூடிய அவசியத்தை, பகவத் சேஷத்துவம் என்ன, பாகவத சேஷத்துவம் என்ன, இவை இரண்டும் அனுசந்தித்திருக்க வேணும். ஒரு பரம பாகவதனாக எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை பத்த வேணுமே என்னால் இவை இரண்டும் இருத்தல் அவசியம் என்பதையும் முதல் 10 பதிகத்தாலே, அதாவது 10 பாசுரத்தாலே, முதல் 10ஆலே, அதாவது முதல் பதிகத்திலேயே திருமந்திரத்தினுடைய பெருமையை சொல்லி போந்தார் ஆழ்வார். அது தொடக்கமாக உபதேசங்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதாவது பூர்வவர்த்தாந்த அனுசந்தானம் அப்படிங்கிறது. ஏன்னா அகமஸ்ய அபராதானாம் அப்படின்னு சொல்லும்படியாக நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், அகமஸ்யம் அபராதானாம், பல இடங்களில் வானிலா முறுவல் என்ன, தாயே தந்தை என்ன, காணாது திரிதருவேன் கண்டுகொண்டேன் என்ன, தொண்டனேன் கண்டுகொண்டேன் என்ன, இப்படி பல இடங்களில் ஆனுகூல்யச சங்கல்பம் பிராதிகூல்யச வர்ஜனம்னு சொல்லுவார்கள். எம்பெருமானுக்கு பிடித்ததாக இருக்கக்கூடிய விஷயங்களிலே ஈடுபட்டு எம்பெருமானுக்கு, அதாவது பிராதிகூல்யம், அதாவது பிராதிகூல்யச வர்ஜனம், அவனுக்கு பிடித்தது செய்யணும், அவனுக்கு பிடிக்காத நாம் செய்வது கூடாது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா தனக்கு இருக்கக்கூடிய தொமய உபாய பூதோமேப வைதி பிரார்த்தனாமதி சரணாகதின்னு சரணாகதியையே அதை சொல்லிக்கொண்டே வந்தார். பல படங்களிலும் ஆழ்வாருடைய திருவாக்காக அது ஒரு வைஷ்ணவனுக்கு இருக்கக்கூடிய அடையாளமாக திருமந்திர லாபத்தை முதல்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பல திருமொழிகளிலே உபதேசம் பண்ணி, அதுக்கு நெஞ்சி இசைந்தவாறே சர்வேஸ்வரன் திருவடிகளே சரணாகதி புக்கு கைங்கரியத்தை பிரார்த்தித்து, அந்த கைங்கரியவர்த்திய அர்த்தமாக இருக்கக்கூடிய புத்தியை உபேட்சித்து தம்முடைய நெஞ்சத்தை கொண்டாடி, அப்படி பல திருமொழிகளில் சொல்லிக்கொண்டே வந்தார். சம்சாரிகளை அந்த உபதேசங்களில் எம்பெருமான் குடிகொண்டு எழுந்துள்ளிருக்கானே அவனை ஆசிரியிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அப்படி சொல்லிட்டே வரும்போது தான் இப்போ திருக்கடன் மல்லை சேர்ந்தார். அங்கே முதல்ல பாராயது அப்படிங்கிற பதிகத்தை சேவித்தோம். அதுக்கு அடுத்த பதிகம் 20 பாசுரங்கள். முதல்ல திருக்கடன் மல்லைக்கு ஒரு 10 பாசுரம் ஆச்சு. அந்த அது முடிந்த உடனே பாராயுது உண்டு விழுந்த வளத்தூணைன்னு முடித்தார். அது ஒரு பதிகம். இது 2 5ல், இப்போ 2 6ல், அதாவது 256ஆம் திருமொழி. அதில் திரும்பவும் எம்பெருமானிடத்திலேயே, அந்த திருக்கடன்மல்லை எம்பெருமானிடத்திலேயே மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதுதான் இப்போ நம்ம சேவிக்க போகிறது. திருக்கடன்மல்லைக்கு 20 பாசுரம். அதில் முதல் 10 பாசுரம் ஆயித்து. இது 2ஆம் 10 பாசுரம். அண்ணாத வாழ உணர் இடைப்போக்கு ஆனவர பெண்ணாகி அமுதூட்டும் பெருமானார் மறுவினிய தன்னாந்த கடல் மல்லை தலசயனத்துறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் என்னோமே. அண்ணாத வாழ உணர் இடைப்புக்கு ஆனவரை பெண்ணாகி அமுதூட்டும் பெருமானார் மறுவினிய தன்னாந்த கடல் மல்லை தலசயனத்துறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் என்னோமே. பார்வண்ணமடமங்கை பணினன் மாமலர் கிழத்தி நீர்வண்ணன் மார்வத்தில் இருக்கையை முன்னிணைந்தவனோர் கார்வண்ணன் முதுமுன்னீர் கடல் மல்ல தலசயனம் ஆரென்னன் நெஞ்சுடையார் அவர் எம்மையாழ்வாரே. ஏனத்தின் உருவாகி நிலமங்க எழில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால்
மகிழ்ந்தேத்து வலங்கொள்ள கானத்தின் கடல் மல்லை தலசயனத்துறை என்ன ஞானத்தின் ஒளியுருவை நினைவாரென் நாயகரே. ஏனத்தின் உருவாகி நிலமங்க எழில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி வலங்கொள்ள கானத்தின் கடல் மல்லை தலசயனத்துறைகின்ற ஞானத்தின் ஒளியுருவை நினைவாரென் நாயகரே. வெண்டாரை வெண்ணாவி விலங்கண்ண மெல்லியலார் வெண்டார வெண்ணாவி விலங்குண்ண மெல்லியலார் கொண்டாடு மல்லகலம் அடலேற வெஞ்சமத்து கண்டாரை கடல் மல்லை தலசயனத்துறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவரெங்கள் குலதெய்வமே. பிச்சச் சிறுபீலி சமன் குண்டர் முதலாயோ பிச்சைக்கிறையென்னும் அவ்விரையப் பணியாதே கச்சிக் கிடந்தவனோர் கடல் மல்லை தலசயனம் நச்சித் தொழுவாரை நச்செந்தன் நல்லெஞ்சே. புலங்கொள் நிதிக்குவையோடு புழைக்கைம்மாகளித்தெனவும் நலங்கொள் நவமணிக்குவையும் சுமந்தெங்கன் நன்னுசிந்து கலங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வலங்கொள் மனத்தாரவரை வலங்கொளென் மடநெஞ்சே. புலங்கொள் நிதிக்குவையோடு புழைக்கம்மாகளித்தெனவும் நலங்கொள் நவமணிக்குவையும் சுமந்தெங்கன் நான் நுசிந்து கலங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வலங்கொள் மனத்தாரவரை வலங்கொளென் மடநெஞ்சே. பஞ்சிச் சிறுகூழை உருவாகி மறுவாத வஞ்சப்பெண் நஞ்சுண்ட அண்ணல் முன் அண்ணாத கஞ்சைக் கடந்தவனோர் கடல் மல்லை தலசயனம் நெஞ்சில் தொழுவாரை தொழுவாயன் தூது நெஞ்சே. பஞ்சிச் சிறுகூழை உருவாகி மறுவாத வஞ்சப்பெண் நஞ்சுண்ட அண்ணல் முன் அண்ணாத கஞ்சைக் கடந்தவனோர் கடல் மல்லை தலசயனம் நெஞ்சில் தொழுவாரை தொழுவாயன் தூய் நெஞ்சே. செழுநீர் கமலம் திரையுந்து வன்பகட்டால் கொடுநீர் வயல் உருவ பின்முன் பழைத்தெழுந்த கடுநீர் கடிகமழும் கடல் மல்லை தலசயனம் தொடுநீர் மனத்தவரை தொழுவாயன் தூய் நெஞ்சே. பிணங்களிடுகாடதனுள் நடுமாடு பிங்கனோடு இணங்கு திருச்சக்கரத்து எம்பெருமானார்க்கிடம் விசும்பில் கணங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வணங்கும் மனத்தாரவரை வணங்கெந்தன் மடநெஞ்சே. கடிகமழன் நடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடிகளிடையே நினையும் அடியவர்கள் தம் அடியான் வடிகொள் நெடுவேல் வலவன் கலிகன்னி ஒலிவல்லார் முடிகொள் நெடுமன்னவர்தம் முதல்வர் முதலாவாரே. கடிகமழன் நடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடிகளிடையே இணையும் அடியவர்கள் தம் அடியான் வடிகொள் நெடுவேல் வலவன் கலிகன்னி ஒலிவல்லார் முடிகொள் நெடுமன்னவர்தம் முதல்வர் முதலாவாரே.